என்ன ஆணவம் அந்த தேவத்தினருக்கு சப்த ரிஷிகளில் ஒருவனாக திகழக்கூடிய இந்த பௌத்திர மகாரிஷியை அழைக்காமல் தேவர்க்கெல்லாம் தலைவன் அந்த தேவ இந்திரன் மகா பிரசண்ட வேள்வி செய்யலாமா? செய்ய தகுதியா? அப்படி செய்ய வேண்டிய தேவ இந்திரன் முதல் அழைப்பு எனக்கு அவிர்வாகம் கொடுத்திருக்க வேண்டும். யாகத்தை பூர்த்தி செய்திருக்கும். அதனால் காலதாமதம். ஆணவம், காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம், பதுமனி, பூச்சக்கர கொடை, வெள்ளை யானை, பல ஐசுவரைகளை பெற்றவன் தேவயித்திரன் 100 அசுவமேத யாகம் செய்து இந்திர லோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவத்திரன் தன்னை அழைக்காமல் மகா பிரசண்ட வேள்வி செய்கின்றான். விடுவேனா? முக்கன் படைத்த ஈசன் அங்கு சென்றால்தானே யாகம் பூர்த்தியாகும். இப்பொழுதே புறப்படுகிறேன் கைலைக்கு. அந்த சிவனை தடுத்து நிறுத்துகிறேன். ஈசா, ஈசா. நமச்சிவாயும் நமச்சிவாயும் ஓம் நமச்சிவாயும் 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 ஓம் நமச்சிவாயும் ஓம் சிவாய நமகே. காடுமலை மேடுகளை கடந்து வந்திருக்கிறேன் கைலாயம். எதற்காக? என்னை அழைக்காமல் தேவருக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவ இந்திரன் மகா பிரசண்ட வேள்வி சிவன் சென்றால் தானே ஏகம் பூர்த்தியடையும். அந்த சிவனை போகாமல் தடுக்க வேண்டும். சிவன் யார்? அவரது பக்தன் நான். பக்தன் அழைக்கும் பொழுது சிவன் செவிச்சாய்ப்பார். இப்பொழுது அழைக்கின்றேன். ஈசா, முக்கன் படைத்த நேசா, பரம்பொருளே, ஆதி மூலா, பார்வதி மணாலா, ஈசா, ஈசலே, அங்கே ஈசா. என்ன ஆணவம் பார்த்தாயா? வந்திருப்பது மகா முனிவர் என்று தெரியாமல் ஒரு பக்தன் அழைக்கும் நேரத்தில் செவி சாய்க்காமல் இருக்கின்றார். ஒரு மகா முனிவன் என்று அறியாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவனுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அடே ஈசா, பக்தன் அழைக்கும் பொழுது செவி சாய்க்காமல் இருந்த நீ உன் சக்தி எல்லாம் குறைந்து உடல் செயலிழந்து போக கடவுது. உன் பேச்சை கேட்டு எனது சக்தி எல்லாம் குறைகின்றது. நீ பார்வதா, பார்வதா, என் உடல் எல்லாம் உடல் எல்லாம்
என் சக்தியானது குறைகின்றது பார்வதா, என் சக்தி குறைகின்றது, என் சக்தி குறைகின்றது. என் தலையின் ஆண்டவனே ஏது மரியாத நான் தலையில் விதி இதுவா என் தலையின் இதுவா என் படைத்தாய் ஆண்டவனே ஏது மரியாத என்னை நான் வாடுகின்றேன் ஆண்டவா விதி இதுவா இந்த பாடல்களை சூழ்நிலாக நின்று சூழ்ந்ததொரு வேதனையே இந்த பாவியுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் மௌனம் சாதித்தனால் உங்களுடைய அனைத்து சக்திகளும் இழந்து இப்பொழுது நிராயுதபாணியாக நிற்கிறீர்களே பார்வதா, பார்வதா, பெண் புத்தி என்று உரைப்பார்களே, உன் பேச்சை கேட்டு நான் என் மதி மடங்கி விட்டனடி பார்வதா. உன் பேச்சை கேட்டு என் சக்தி எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றது பார்வதா. அடி பாவி, என் எலும்பெல்லாம் நோகுதடி, சக்தி நானோ என்ன இந்த பாவியால் உங்களை அனைத்து சக்திகளும் இழந்து விட்டீர்களே ஆண்டவா. காசியில் வாழும் கருணை கடலே
அம்மையப்பா எங்கு செல்வே நான் என்ன செய்வேன் வெண்புலி தோல் அணிந்து வெண்மதி கங்கையை சுமந்து வெண்புலி தோல் அணிந்து வெண்மதி கங்கையை சுமந்து அம்பலத்து நடனோ ஆடும் சீதம்பரமே அம்மையப்பா எங்கு நான் என்ன செய்வேன் கற்பனை உலகமதில் கனவு கண்டே இருந்தேன் கண்மூடி மூடியால் காலம் முழுதும் கற்பனை உலகமதில் கனவு கண்டே இருந்தேன் கண்மூடி மூடியால் காலம் முழுதும் நொந்தேன் அல்ப சுகத்தை எண்ணி ஐயா உனை மறந்தேன் அல்ப சுகத்தை எண்ணி ஐயா உனை மறந்தேன் அன்பன் ராமலிங்க தாதன் நெஞ்ச மதை தொழுதேன் அம்மையப்பா எங்கு செல்வேன் நான் என்ன செய்வேன் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் என்னை பார்த்து நடிக்கின்றது பாவி என் பலையும் குறைய குறைய என்னை பார்த்து சிரிக்கின்றது நான் அசைந்தால் அது என் பஞ்சபூதங்களும் ஆனால் என்னை பார்த்து சிரிக்கின்றது அடி பாவி ஐம்புலனோ அடங்கலையே சக்தி நானோ என்ன செய்வேன் ஐம்புலனோ சக்தி நானோ என்ன செய்வேன் அடங்கலையே சக்தி நானோ என்ன செய்வேன் அடி ஐம்புலனோ அடங்கலையே சக்தி நானோ என்ன செய்வேன் ஐம்புலனோ அடங்கலையே அதாவது விளையாட்டுக்கு நடத்த தெரியல என்னன்னு தெரியா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தெரியாதுப்பா நான் ஒரு குழந்தை பிறகு சொல்லதான் தெரியும் குழந்தை இல்லைன்னு வருத்தம் இந்த கிராமத்தில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாத வருத்தப்பட்டு இருப்பாங்க விளையாட்டு புத்தி இப்போ தெரியாது கை கட்டி உட்காராதப்பான்ற அப்போ தான் கை கட்டிங்க உட்கார்ற உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன் எனக்காக நான் இன்னைக்கு ஆடுவோம் நாளைக்கு போய்க்கினா இருப்பேன் அடி பாவி ஐம்புலனோ அடங்கலையே சக்தி நானோ என்ன செய்வேன் ஐம்புலனோ அடங்கலையே ஐம்புலனோ அடங்கலையே சக்தி குறையிட்டது ஐயோ ஆண்டவா பர்வதா தங்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டுடுச்சு சுவாமி. ஆராதே உயரமடி ஐயோ சக்தி நானோ என்ன செய்வேன் பகமடி சக்தி நானோ என்ன செய்வேன் ஆராதே உயரமடி சக்தி நானோ என்ன செய்வேன் அடி ஆராதே ஆராதே
சுவாமி, என்னுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் மௌனம் சாதித்ததா? அந்த மகரிஷி உங்களுக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாரு. பாவி அனைத்து சக்திகளும் இழந்து இப்பொழுது நிராதபாணியாக நிற்கின்றீர்களே ஆண்டவா. என் சக்தி குறைகின்றதை பாவி நான் செல்ல வேண்டும். சக்தி நீயோ வரும் நடுலதோ செல்ல வேண்டும் சக்தி நீயோ மறுபடி செல்ல வேண்டும். சக்தி நீயோ வரும்படி செல்ல வேண்டும். சக்தி நீயோ வரும்படி செல்ல வேண்டும். சக்தி நீயோ வரும்படி எட்டாதே தூரம் இல்லை ஈஸ்வரியே என்ன எட்டாத தூரமில்லை ஈஸ்வரி என்ன செய்வேன் எட்டாதே தூரம் இல்லை ஈஸ்வரியே என்ன எட்டாத தூரமில்லை ஈஸ்வரியே என்ன செய்வேன் எட்டாத தூரம் இல்லை ஈஸ்வரியே தூரமில்லை ஈஸ்வரியே என்ன செய்வேன் பார்வதா சுவாமி, இதுதான் செய்ய வேண்டும் என்று நான் மதிமழகத்தால் செய்து விட்டேனே. பெண் சொன்னால் என்று நான் கேட்டு விட்டேனே. மும்முத்துகளுக்கு முதல்வன் நான். அப்படி இருக்க பெண் பேச்சை கேட்டு என் சக்தி எல்லாம் குறைகின்றதடி பாவி. என் உடம்பெல்லாம் நோகுதடி உமையாவாலே என்ன செய்தேன். உடம்பெல்லாம் நோகுதடி உமையவள் நான் என்ன செய்வேன் உடம்பெல்லாம் நோகுதடி உமையவள் நான் என்ன செய்தேன். அடி உடம்பெல்லாம் நோகுதடி உமையவளே என்ன செய்தேன். உடம்பெல்லாம் நோகுதடி உமையவளே என்ன செய்வேன் உடம்பெல்லாம் நோகுதடி அடி பாவி பார்வதா பார்வதா. ஐயோ ஐயோ என் பலம் குறைகின்றது. என் பலம் குறைகின்றது பாவி பார்வதா. என் பலம் எல்லாம் குறையதடி பார்வதாவே என்ன செய்வேன். படமெல்லாம் பார்வதி என்ன செய்வேன் பலமெல்லாம் குறையதடி பார்வதாவே என்ன செய்வேன். அடி பலமெல்லாம் குறையதடி பார்வதாவே என்ன செய்வேன். படமெல்லாம் குறையுதடி பார்வதியை என்ன செய்வேன் பலமெல்லாம் குறையதடி பார்வதியை என்ன செய்வேன். பலமெல்லாம் பார்வதா. ஐயோ அடி பலமெல்லாம் குறையதடி பார்வதாவே